அம்மா தாயே குலசாமி, உன்னை நம்பித்தாம்மா வந்திருக்கோம். நாங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நிறைவேறணும்மா. தாயே, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு உனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஆனா இந்த ஊர் முழுக்க உன்னை அம்மான்னு கூப்பிடுறது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் அம்மாங்கிற பேருக்கு இணையா இந்த உலகத்துல வேற ஒரு பேர் இருக்குமா, கிடைக்குமா? தாய்ங்கிற ஸ்தானம்தான் இந்த உலகத்திலேயே பெருசு. 22 வருஷத்துக்கு முன்னால இதே கோயில்ல வச்சு என் வாழ்க்கையில என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்து போயிருச்சு. அதை இப்ப நினைச்சாலும் மனசுக்குள்ள எங்கேயோ வலிக்குது. முதல்ல நீ வாடா. அப்பா கலை, நீ வா. கை கொடுமா. இருங்க, நானே இறங்கிக்கிறேன். சரி, போலாமடா. ஒரு கார் வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. என்ன பத்மா, நீ கோயிலுக்கு வர்றது பசங்களுக்காக. இப்ப வண்டியில வந்ததுனாலதான் அங்கேயும் இங்கேயும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. கார்ல வந்திருந்தா உள்ள அடைஞ்சு போய் எல்லாம் வரணும். சரி சரி விடுங்க, பரவாயில்ல. அண்ணாமலையார் கோபுரம் கும்பிட்டுக்கோ. அன்பே சிவம், அண்ணாமலையானே எல்லாரையும் காப்பாத்தணும்ப்பா. கோயில் களை கட்டிடுச்சுல. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இல்ல, அதான் ஏற்பாடு சிறப்பா பண்ணிருக்காங்க. மாப்பிள்ள, பசங்களையும் பத்மாவையும் உள்ள கூட்டிட்டு போ, நான் மாட்டை புடிச்சு கட்டிட்டு வந்தேன். மாமா, உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன் பிள்ளைல பாத்துக்கிறதானா? ஏன் உங்க வீட்டு அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? அட அண்ணன் சொன்னா கேளுங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு. ஒண்ணு அண்ணன் தங்கச்சி ஒன்னா சேர்ந்து என்ன விரட்டத்துல இருங்க. போ மாப்பிள்ள போ, வாயிலே வடை சுட்டுட்டு இருக்க. வெட்டி பந்தாவுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாங்க வாங்க சம்பந்தி, வணக்கம். உங்க பையன்கிட்ட சொல்லி ஒரு கார் வாங்க கூடாதா? இந்த கட்ட வண்டியில ஏறி உடம்பெல்லாம் வலிக்குது சம்பந்தி. உழைச்சு சாப்பிடுற உடம்புன்னா கட்ட வண்டிக்கு தோதா இருக்கும். இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டா இப்படிதான். அது சரி, இவர் ஒருத்தர் தான் உட்கார்ந்து சாப்பிடுறாரு, மத்தவங்க படுத்துக்கிட்டு சாப்பிடுறாங்க. இப்ப எதுக்கு கேட்க கேன்சர் இருக்கு? வாய் மூடு. எதுக்கு சிரிப்பு? ஒன்னையும் சேர்த்தாண்டா சொல்றாங்க. என்னையும் சேர்த்தா? பின்ன வாய் மூடு. அத்தை, சித்தி எப்ப வருவாங்க? வருடா. டேய், உங்க சித்தி கலெக்டர் எக்ஸாம் எழுத போயிருக்கடா, வந்துரும். சித்தி டீச்சருக்கு தானே படிச்சாங்க, அப்பயா அவங்க கலெக்டர் எக்ஸாம் எழுதணும். டேய், உன் சித்தி வருடா. அறிவு இருக்காப்பா உனக்கு? ஆள் வர்றது கூட தெரியாம. இதுதான் உன் கனவா சண்முகம்? இந்த கூட்ட வண்டிக்காக தான் என்ன ஒதுக்குனியா? என்ன கட்டியிருந்தா இந்த சொகுசு கார்ல போட்ட சட்டை கசங்காம வந்திருப்ப. மல்லிகா, உன் கூட கார்ல வந்திருந்தா உன் வீட்டு வேலைக்காரனா தான் இருந்திருப்ப. மல்லிகா, மனுஷங்களோட மனசை பாரு, அவங்க பின்னாடி இருக்க வசதியை பார்க்காத. பரவாயில்ல சண்முகம், இத்தனை வருஷத்துல மாறி இருப்பேன்னு நினைச்சா இன்னும் பழைய சண்முகமாவே தான் இருக்க. நான் காதலிச்ச சண்முகமாவே தான் இருக்க. பாரு, இப்ப நான் பத்மாவோட புருஷன். அதனால நான் காதலிச்ச சண்முகம் இல்லன்னு ஆயிடுமா? இப்ப சொன்னியே பொண்டாட்டிக்கு புருஷனா, பிள்ளைங்களுக்கு தகப்பனா இருக்கேன்னு.
கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த பக்கத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு எழுத்துக்கும் காசு சண்முகம். நீ கதை எழுதுற ஆளு, உனக்கு தெரியாதா? காசு பணம் இல்லாதவன பொண்டாட்டி புள்ளைங்க சமுதாயத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. காசு பணம் நமக்கு வேலைக்காரங்களா இருந்தா போதும், அதுக்கு வேலைக்காரங்களா நம்ம மாறக்கூடாது மல்லி. நீ இப்படி கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது சண்முகம்? என் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு, நான் வரேன். சண்முகம் சொன்ன கேளு. சண்முகம் என்னையா வெறுக்கிற? உனக்கு இருக்கு. பத்மா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளருங்கிற மாதிரி அவ உன் பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா, நீ ஊரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அடே அம்மா சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் தொடர்ந்து பேசிட்டு இருக்க? போதுன்றானுங்க, கைய கழுவி விடுங்க போட. பாப்பா வா பத்மா, பசங்களை கூட்டிட்டு போய் கையை கழுவி விடு. பாப்பா போ. சித்தி எப்போ வருவாங்க? என்னடா உனக்கு இப்போ? வா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? சாப்பிட்ட கையோட பட்டு புடவையில கைய தொடப்ப? சரி சரி, பசங்களை திட்டாத, கூட்டிட்டு சின்ன போ. பிள்ளைங்க தானே, எதுக்கு திட்டீங்க? அம்மா பொம்மை வாங்கிட்டாங்க. சரி வாங்க, கேக்குறான்லாம் கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறேன். நீ வாங்கி வந்த வரம் அப்படி இருக்கு சண்முகம். உன்ன சொல்லி குத்தம் கிடையாது. தேடி பிடிச்சு அவளை உன் தலையில கட்டி வச்சோம்ல, எங்களை சொல்லணும். ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா வாங்கிதாமா. சும்மா வாடா, வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, அதையே சும்மா தொணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, நாம இப்போ கண்ணு கட்டி கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாம். லட்சுமி, இதோ மாமா வராரு. என்னன்னு பத்மாவையும் பசங்களையும் தேடிட்டு இருக்கம்மா. பசங்களை அழைச்சுக்கிட்டு போனா எங்க போனான்னு தெரியல. அப்படியா? நீ அண்ணி பாத்தியா? நாங்களும் இங்க பாக்கலையே. ஏங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் அப்படி தேடுங்க. அண்ணே வா, நான் இப்படி போய் நம்ம தேடலாம். மச்சான் அந்த பக்கம் சரி மாமா, இருக்காங்களா? நான் போய் பாக்குறேன்.
அது ஓட்ட பரிசல்றா. அதுல போனா செத்துருவீங்கடா. தண்ணில விழுந்துருச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களேன். கேட்டியே? ஆமா. நம்மள சேர்த்து வச்சதே மேடம் தான். ஓ, அவங்களுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் நன்றி சொல்றோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ எனக்கு விசுவாசமா இருக்க வேண்டாம். உனக்காக குடும்பம் புள்ளன்னு அத்தனையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கா பாரு, அவளுக்கு தான் நீ விசுவாசமா இருக்கணும். பத்மா நான் என்னைக்கோ கல்யாணம் பண்ணிருப்பேன். இவ்வளவு நானும் 5 வருஷமா காதலிச்சோம். எங்க அப்பா தான் அவசரப்பட்டு அந்த காட்டுவாசி பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. சரி விடு, பழசெல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. பத்மா, இது எல்லாம் உனக்கு தான். இது அக்காவா நான் உனக்கு கொடுக்கிற சீதனம், வாங்கிக்க. மாமா, லட்சுமி
ஐயோ இது மாமா லட்சுமி ஐயோ இது எப்படிடா சொல்லு மாமா மாமா கவலைப்படாதே, இங்கதான் பக்கத்துல கடத்தருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. என்னாச்சு? பத்மா வேற ஒருத்த கூட ஓடி போயிட்டா மாமா. என்னங்க சொல்றீங்க? அதுக்கு இப்ப ஒரே வழி இருக்கு. ஓடி போனவளுக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கால, அவளை கட்டி வைக்க சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். பெத்தவ இப்படி பண்ணிட்டாளேன்னு அந்த பிஞ்சுங்க மனசுல நஞ்சா பதியறதுக்கு முன்னாடி அம்மான்னு ஒருத்தி வந்தாதான் அந்த குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு தாயா எவ வருவா? அப்படியே வெளியில இருந்து ஒருத்தி வந்தா அம்மாவா இருப்பாளா? இந்த குழந்தைகளுக்கு உண்மையான அம்மாவா ஒருத்தி வரணும்னா அது அந்த குழந்தைங்களோட சித்தியால மட்டும்தான் முடியும். ஐயோ சாரதா, என்னங்க? சாரதா, ஐயோ ஏமா சாரதா, நம்ம புள்ள பண்ண தப்புக்கு ஊருக்கு முன்னால மாப்பிள்ள தலை குனிஞ்சு நிக்கிறாருமா. பாவி பாவி, அந்த சண்டாளி பண்ண பாவத்துக்கு மாப்பிள்ளையும் பிள்ளைங்களும் என்னமா பண்ணுவாங்க? சாரதா, உன்னை பெத்தவன் நான் சொல்றேம்மா, நீதாம்மா எங்களுக்கு கை கொடுக்கணும். நீதான் இந்த பிள்ளைங்களுக்கு துணையா இருக்கணும். எந்த தப்பு செய்யாத என் மருமகனை நீதாம்மா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு பாவமும் தெரியாத ஓ மாமனையும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நீதாம ஓ தோல்ல சுமக்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? புருஷன் செத்தா பொண்டாட்டி விதவை, பொண்டாட்டி செத்து போனா புருஷன் புது மாப்பிள்ளைங்கிற கணக்கா எல்லாம் இருக்கு நீங்க சொல்றது. அவ பண்ணன தப்புக்கு சாரதா என்ன பண்ணுவா? என்னையும் என் பிள்ளைகளையும் சுமக்கணும்னு அவ தலையில என்ன எழுதியிருக்கா? என் பிள்ளைங்களுக்காக நீங்க உங்க பிள்ளை சாரதா வாழ்க்கையை பாழாக்க வேண்டாம். அவ டீச்சருக்கு படிச்சிருக்கா, நான் ஏதோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். சாரதாவுக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. வேண்டாம், விட்டுருங்க. என் பிள்ளைகளை நானே பாத்துக்கிறேன். சாரதாவை கூட்டிட்டு போங்க. இல்ல மாப்பிள்ள, நீங்க ஏதோ விரக்தியில பேசுறீங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல மாமா, நான் சரியா தான் பேசுறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. ஐயோ மாப்பிள்ள, நாங்க சொல்றத தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துறீங்களா? சித்தி பசிக்குது சித்தி. சித்தி வயிறுக்குள்ள ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது சித்தி. சித்தி சாப்பிட ஏதோ தாங்க சித்தி. இனிமே இதுதான் என் வீடு. இந்த ரெண்டு குழந்தைகளும் என் குழந்தைங்க. மாமாவையும் இந்த குடும்பத்தையும் இனிமே நான் பாத்துக்கிறேன். இந்த குழந்தைகளை தாண்டி எனக்கு எந்த குழந்தையும் இல்லை. இனிமே இவங்க தான் என் வாழ்க்கை. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால என் பத்மா பண்ணின பாவத்துக்காக நான் தலை குனிஞ்சு நின்னேன். ஆனா இன்னைக்கு இதே கோயில்ல நான் தலை நிமிர்ந்து நிக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஆனா அம்மாங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுப்பாளா? என் சாரதா அதையும் விட்டு கொடுத்தா. அக்கா பண்ணின தப்புக்கு
தங்கச்சி பாரம் சுமக்கிறா. சுமக்கிறது பாரம்னே தெரியாம கிரீடத்தை சுமக்கிற மாதிரி கிடைக்காத சந்தோஷமும் கிடைக்காத பெருமையும் கிடைச்ச மாதிரி சுமந்துகிட்டே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு பெத்த தாய் கூட குழந்தைய இப்படி பார்த்திருக்க மாட்டா. அப்படி என் பிள்ளைகளை கண்ணுல சுமந்து காத்துக்கிட்டு இருக்கிற சாரதாவுக்கு அம்மானு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே. ஒரு பொண்ணு வாழ்க்கையில அடையக்கூடிய எந்த சந்தோஷத்தையும் அடையாம வாழ்நாள் முழுக்க இந்த குடும்பத்துக்காக தன் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுத்து என் குலத்தை காத்து கொடுத்த குலசாமி அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அவ நல்லா இருக்கணும். டேய் பேராண்டிங்களா, அங்க பாத்தீங்களா மண்பானைய பொங்கல் வைக்கிறது? அந்த ருசியே தனிடா. ஏம்பா கலை. என்ன தாத்தா? அன்பு. என்ன தாத்தா? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்த உடனே ஏதோ ஒரு வைப்ரேஷன் உடம்புல தெரியுதுடா. இங்கதான்டா கடவுள் இருக்கா. கும்பிடுங்கடா. லட்சுமி, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல செம மக்கள வருகிற. எல்லாரும் நல்ல பல பலர் இருக்கும். நீயும் அந்த மஞ்சள் கலர் தாவணி போட்டிருந்தா நல்ல பளிச்சுன்னு தெரிஞ்சிருப்ப. அதுதான் கோயந்தா கலர். என் பொண்ணு குங்குமப்பு கலர்ல அழகா இருக்கா. நீ சூப்பர்மா. அதானே அப்பா பொண்ணை விட்டு கொடுத்துட்டாலும் என் பொண்ணை விட்டு கொடுப்பனா? குட்டிக்கு இன்னைக்கு காது குத்த போறாங்களா? எவ்வளவுதான் தமிழ்நாடுல இவ்வளவு கோவில் இருந்தாலும் மன ஊர்ல இல்லாத ராது கதா. அவனு ஏண்டாப்பா நீ ஏன்பா தனியா நிக்கிற? ஏன்பா சண்முகம், பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இதுக்கு தாமா இத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கே வராம இருந்தேன். பேத்திக்கு காது குத்துன்னு இந்த குலதெய்வமே என்னை கூட்டிட்டு வந்துருச்சு. பழசெல்லாம் விட்டுருப்பா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்படாத. மனுஷாளுக்கு யாருக்குமே வழக்கமா மாலை போடாது. அந்த சாமிக்கு மட்டும்தான் மாலை போடும். இன்னைக்கு உங்களுக்கு யானை மாலை போட்டிருக்குன்னா உண்மையிலே உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு. அந்த சாமி எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்குமா? நல்லா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும். கரெக்டா தங்கி சித்தி, யானை மாலை போட்டிருக்கு. யாருக்கு கிடைக்கும் அந்த மரியாதை? சரியா சொன்னடா பேராண்டி. யானையே மாலை போட்டாச்சு. ஆரம்பமே அமக்களமா அட்டகாசமா ஜெகஜோதியா இருக்குமா. அன்னைக்கு நம்ம கழுத்துல மாலைய போடலனா இன்னைக்கு கழுத்துல மாலை விழுந்திருக்குமா? ஏய் எல்லாம் ஃப்ளூக் லட்சுமி. எல்லாம் எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போங்க. சரியா ஆக வேண்டியது இருக்கு, வாங்க போலாம். கலை சித்தி, காது குத்துறதுக்கு சீட்டு வாங்கணும். போய் பதிஞ்சிட்டு சீட்டு வாங்கிட்டு வந்துடு. சரிங்க சித்தி.
எங்க நானும் வரேங்க. வாதிப்பா மா இது புடிமா நம்ம மறுபடியில வாங்க. அங்க போய் தமிழ்ல பேசு, தெலுங்குல பேசிட்டு இருக்காத. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, கட்டிக்கிறதுக்கு வேற இல்லம்மா, இருக்கிற ஒண்ணும் கிழிஞ்சு போச்சுமா, ஏதாவது தர்மம் செய்யுங்கம்மா. அம்மா நீ மகராசியா இருக்கணும்மா. சாரதா, என்ன பண்ற? தெரிஞ்சுதான் பண்றியா? அம்மா, சாமிக்கு படைக்க வேண்டியது போயும் போய் ஒரு பிச்சைக்காரி கொடுக்கற? அது மட்டும் இல்ல, இது தெய்வ குத்தம் ஆயிடுமா? அது விடுங்க, கோயிலுக்கு வரவங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்காம கை ஏந்தி கும்பிடாதவங்க யார் இருக்காங்க? எல்லாரும் ஏதாச்சும் ஒண்ணு கேட்கதானே இங்க வரோம். என்ன அது நம்ம வேண்டுதல்னு சொல்றோம். பாவம் இவங்க நம்ம கிட்ட நேரா கேக்குறாங்க. இதுல என்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இல்லாதவங்களுக்கு செய்யறது எனக்கு செய்யற மாதிரின்னு எல்லா கடவுளும் சொல்லுது. கடவுளுக்கு செய்யறது இல்லாதவங்களுக்கு செய்யற மாதிரி. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓவரா இல்ல பாருங்க மதினிய. தாத்தா, சித்தி டீச்சர் உங்களுக்கே பாடம் கத்து கொடுத்துட்டாங்களா? கட்டம் சொல்லிங்களா? இப்படிதான் ஏடா கூடமா நடக்கும். இதுல எல்லாம் என்ன இருக்குமாமா? உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தா போதாதா? மனசு இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்ல, பணமும் இருக்கணும். என் அண்ணன மாதிரி ஒரு பொண்டாட்டி தாசனை பார்க்கவே முடியாதுப்பா. தங்கிச்சி தாசனும் கூட அது சரி. தான் எதுக்கு வா. வாங்க சண்முகம், நல்லா இருக்கேல? நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆத்துக்காரம்மாவுக்கு ஏன மாலை போட்டது இங்க வரைக்கும் வந்துடுத்து. நீங்க கொடுத்து வச்சவா சண்முகம். சந்தோஷங்க. தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு உங்களுக்கு. மா கட்ட கொடுங்க. பேத்திக்கு இன்னைக்கு காது குத்து, அதான் குடும்பத்தோட வந்திருக்கோம். குலசாமிக்கு முதல்ல பூஜையை பண்ணிட்டு பொங்க வச்சு காது குத்திரலான்னு இருக்கோம். சந்தோஷமா செய்யுங்க. உங்க பேத்தியோட ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. அலையாத கைகளும் குறையாத வாவ், நம்ம ஊர் கோயில் அழகுக்கு முன்னாடி இந்த லண்டன்லாம் சும்மா தான் இல்ல. கேமரா எடுங்க. ஆமா, வெண்பா எங்க? ஆமா, பூஜை எப்போ இருந்தாங்க? எங்க போறா? அப்பா கோயிலுக்குள்ள நம்ம கூட தானப்பா வந்தா, எங்க போறான்னு தெரியலையே. டேய், கோயில்ல எங்கயாவது சிலைய பார்த்து போட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்க போறான். ஆமா, ஆமா. கூட்டு வா. கூட்டு வந்துடுறப்பா. இதெல்லாம் முன்னாடியே பாக்குறது இல்லையா?
இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது வில்லேஜ், கோயில் இந்த மாதிரி போட்டோ எடுக்க கூடாது. இது தப்பாயிடும், தேவையில்லாத பிரச்சனை வரும் சார். Hey, அதான் நான் தப்பான விஷயத்தையும் போட்டோ எடுக்கலையே மேன். நான் ஃபாரின்ல படிச்சவன், இந்த கோயில் கல்ச்சர் இதெல்லாம் பார்த்ததே இல்ல. நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ அழகான பொண்ணை துரத்தி போட்டோ எடுக்கிற மாதிரில இருக்கு. அவ்வளோட இல்ல. புரியுது சார். இன்னும் நிறைய கோயில் பார்க்க வேண்டி இருக்கு. பார்த்துட்டு ஊருக்கு போறதுக்கு நேரம் சரியா இருக்கும். ஓகே சரி, நான் அந்த கோபுரத்தை போட்டோ எடுக்கணும், எடுக்கலாம்ல? ஓகே சார். ஏய் வெண்பா, எங்க போயிருந்த? அதே சித்தி கேக்குறீங்க. பெரிய ஹீரோயின் நினைப்பு. அங்க கூட்டமா பொண்ணுங்களோட சேர்ந்து பாட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அதான் தலையில தட்டி கூட்டணும். ஹே, என் பொண்ணுக்கு என்ன தேவதை மாதிரி அழகா இருக்கப்ப. அவங்க பொண்ணா? கலை, என்ன இவ்ளோ நேரம்? செம கூட்டம் சித்தி, வாங்கியாச்சு. சாரதா, மத்த வேலையை பாரு. பிள்ளைக்கு வேற காது குத்தணும். ஐயோ ஆமா. வெண்பா, குட்டிமாக்கு வாங்குற செயின் அந்த பேக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாங்க வாங்க. போலாம், வாங்க வாங்க. இங்க நெட்வொர்க் இல்லன்னு நினைக்கிறேன். இரு, நான் வெளியில வரேன். ஹலோ ஹலோ. அம்மு, என்ன பண்றீங்க? கேம் விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. இப்போ உங்களை என்ன பண்ண போறாங்க தெரியுமா? அதோ பாரு, மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி உனக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க. காதெல்லாம் ஓட்டையாகி ரத்தம் வரும். ஜாலி ஜாலி ஜாலி. சரிங்க, சரிங்க. இதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம தங்கவேல் அண்ணன் பேரை. அடடா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டீங்களா? அர்ச்சனை பண்ணியாச்சுங்க. சரிங்கம்மா. பிள்ளைய கூப்பிட்டீங்கன்னா நல்ல நேரத்துல காதை குத்திடலாம். செவந்தி, வா வா. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. பாப்பா கூட்டிட்டு வா. போ. சீக்கிரம் வா. பாப்பா எங்க? பாப்பா எங்க? அவங்க தானே வச்சிருக்காங்க. இங்க தானே இருந்தா? அங்க கூட தானே பாப்பா இருக்கா? நீ ஏன் தேக்குறே? பாப்பா எங்க? எங்க பாப்பா எங்க? இருங்க. என்னது, குழந்தைய காணோமா? என்னம்மா சொல்ற? எங்க போயிருப்பா? சாரதா, ஒண்ணும் இல்ல. அட, என்னது இது? புள்ளைய காணோன்றாங்க. பாப்பா எங்க? எங்க போயிருப்பாவ? ஐயோ, சாரதா, தேடுவோம். அம்லோ எங்க இருக்க கண்ணா? அம்லோ இருக்கும். அம்மா எங்க போயிருப்பா? அம்மா
ఎక్కడికి వెళ్ళిపోయిందండి? అమ్ములు అమ్ములు அக்கா பாப்பா பாத்தீங்களா? எங்க போனே தெரியலையே. எங்கேயும் காணோம். இது பாத்திப்பா ஒண்ணு இல்ல, பாப்பா வந்துருவா. எங்க வருவா? எப்படி வருவா? இத்தனை பேர் இருந்தும் என் பிள்ளைய தொலைச்சிட்டேனே. அப்படி பேசாத தீபா, உள்ள வந்துரும். அன்பும் கலையும் தேட போயிருக்காங்க. கண்டிப்பா பாப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்க பாரு, அன்பும் கலையும் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாங்க. என்ன கூட்டு வராங்கன்னு சொல்றீங்க? அவங்கள கூட்டு போனாங்க. இதுக்குதான் அன்னைக்கே செப்பியானு மன ஊர்ல ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு. நீங்க தான் திருவிழா கொலசாமி அது இதுன்னு சொல்லி இங்க கூட்டு வந்து அநியாயமா என் பேத்திய தொலைச்சிட்டீங்க. என்ன முழிக்கிறீங்க? நீங்க தானே இங்க வரணும்னு சொன்னீங்க. இந்த கூட்டத்துல మా మనవరాల్ని మేము ఎక్కడని వెతకాలి? பின்னாடி ஆறு வேற ஓடுது. பாப்பாக்கு ஏதேனா అయితే మేము ఏం చేస్తామో? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. ஏன் இப்படி பேசுறீங்க? பாருங்க, அம்மா வந்துருவா, கண்டுபிடிச்சிடலாம். சும்மா ஜோசி சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தை. என் குழந்தை மட்டும் கிடைக்காம இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் செத்தே போயிடுவேன். వద్దమ్మా, ఎందుకమ్మా అలా అంతా నువ్వు మాట్లాడుతావు? అమ్మలో எங்கடா கண்ணே இருக்கே? ஏன்பா சண்முகம், உனக்கு தெரியாதா அவங்களுதான் கோயிலை பத்தி எதுவும் தெரியாதுன்னு? உனக்கு எல்லாம் தெரியும்ல. நான் என்ன மாமா பண்ண? உனக்கு அனுபவம் இருக்கு. இப்படிதான் இதே கோயில உன் பொண்டாட்டிய தொலைச்ச. இப்ப குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிற சந்தோஷமா? என்ன பேசுறீங்க? எங்க வந்து என்ன பேசுறதுல தெரியாதா? அதுமா என் வாய். நீங்க பேசாம இருங்க. என்னங்க, நம்மளோட குழந்தை எங்க? கலை என்னாச்சு? குழந்தை எங்க? பாத்துட்டு தீபா, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். போலீஸ் நியூஸ் சொல்லிட்டேன் நானு, எங்க போனானே தெரியல. ஐயோ, இல்ல அவ எங்கேயாச்சும் இருப்பா. நல்லா இருக்கு. இப்படியா காது குத்த வந்த இடத்துல புள்ளைய தொலைச்சிட்டு நிப்பீங்க? எங்கயாவது இந்த மாதிரி கேட்டிருப்போமா? லட்சுமி, என்ன இப்படி தனிச்சு பேசுற? எல்லாரும் தானே குழந்தைய பார்த்து.
உங்க போனை கொடுங்க. எதுக்கு? உங்க போனை கொடுங்க. அம்மா ஏன் செல்போனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா? அவளுக்கு போன் பண்ணி பார்க்கலாம். சித்த பாருமா. அம்மா 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 இங்க பாரு கண்ணு. அம்மா ஏந்திரம்மா. அம்மா அம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அம்மா இங்க பாரு கடுக்கற. அம்மா இங்க பாருமா. இங்க பாரு. சித்தி ஒண்ணு இல்ல. அம்மா இங்க பாரு கடுக்கற. அம்மா இங்க பாருமா. இங்க பாரு.